உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவை தாக்கிட்டு இருக்கப்போ ரஷ்யா பதிலுக்கு என்னதான் பண்ண போறாங்க? ஏன்பா ரஷ்யாவோட விமானப்படை, ரஷ்யாவோட ஏவுகணை படை இவங்கெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் உக்ரைனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ்ன்றதை கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி பல நபர்களோட கேள்வி. ஏன் நானே கூட அதை கேட்டிருந்தேன். நம்மளோட சேனல்ல ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த கேள்வியும் அதுவாக தான் இருந்தது. ஆனால் ஒரே நாளில் 3 விமானங்கள் உக்ரைனோட MiG-29 வகையான விமானங்களை வீழ்த்தி ரஷ்யா இதுக்கு சின்ன ஒரு பதிலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ கூட அது ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் தான் கேட்டேன்னா அதற்கான பதிலை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஒரே நாளில் ரஷ்யா தன்னோட விமானப்படையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி 3 MiG-29 வகை விமானங்களை வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் இதை வீழ்த்தினதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றா மாறி இருக்கு. இது வரைக்கும் நம்ம ரஷ்யாவோட ஈகோவை உக்ரைன் சீண்டி தான் பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக உக்ரைனோட ஈகோவை ரஷ்யா சீண்டி இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். மிகாலேவ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வோஸ்னசென்ஸ்க் ஏர்பேஸ் இது உக்ரைனோட ஒரு ரிசர்வ் ஏர்ஃபீல்டு மாதிரின்னு கூட சொல்லலாம். இந்த 2022 ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிரீமியாவை தாக்குறதுக்காகவும் இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல, ஏன்னா ஒடிசா இந்த பக்கம் மிகாலேவ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிரீமியா, இது எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அதற்காக ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்காக இந்த ஒரு ஏர்ஃபீல்டை உக்ரைன் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ரஷ்யா ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்க, இது வரைக்கும் ரஷ்யா எதுக்காக உக்ரைனை விட்டு வச்சிருக்காங்கன்னு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதிலுமானது இந்த இடத்துல கிடைக்கும். காரணம், கிரீமியாவிலேருந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்டை இது வரைக்கும் ரஷ்யா டெம்பரரியா, அதாவது சின்ன சின்ன தாக்குதல் நடத்திருக்காங்களே தவிர தொடர் தாக்குதல் நடத்தி அந்த ஏர்பேஸை கூட இன்னும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல. இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு, ஏது இருக்குன்னு இன்னும் வரைக்கும் யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எதற்காக இதை விட்டு வச்சிருக்காங்கன்றது கொஞ்சமா தெளிவுபட தெரியுது. சரி, ஓகேடா, இப்போ சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மிகாலேவ் ஏர்பேஸ்ல ஒரு 5 MiG-29 வகை விமானங்கள் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. முதல்ல MiG-29 வகை விமானங்களை பத்தி பார்க்கணும். உக்ரைனோட ஆர்சனல்ல இருக்கிறதுல இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டான விமானம், அது உலக நாடுகளோட தரத்தை கம்பேர் பண்ணுறப்போ பழசு. ஆனால் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல அது கொஞ்சம் கேப்பபிளான விமானம்னு சொல்லலாம். ஏன்னா அது அவங்க கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை லான்ச் பண்ணக்கூடிய அளவு அதில் சில அப்கிரேட்ஸ்ன்றதையும் பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி 2022 ரஷ்யா விசஸ் உக்ரைன் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி 39 MiG-29 வகை விமானங்கள் வரைக்கும் உக்ரைன் கிட்ட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த யுத்தத்தில் உறுதிப்பட்ட இழப்புகள், ரஷ்யானால ஏர் டு ஏர் கில்ல ஸ்கோர் பண்ணது, அவங்க இந்த விமானங்கள் ஏர்பேஸில் இருக்கிறப்போ தாக்குதல் நடத்தி அழிச்சதுன்னு சொல்லி 15க்கும் அதிக விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 18லேருந்து 24 விமானங்கள் வரைக்கும், ஏன்னா ட்ரைனர் ஏர்கிராஃப்ட்ஸும் சேர்த்து தான் அந்த 39ன்னு சொல்லக்கூடிய கணக்கு இருந்துச்சு. ஆவரேஜாக பார்த்தோன்னா 18லேருந்து 24க்குள்ளே இருக்கலான்றது எண்ணிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த MiG-29 உக்ரைனோட விமானப்படைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. காரணம், இது எல்லாமே உக்ரைனுக்கு பழக்கப்பட்ட விமானங்கள். F-16 உள்ள வந்தப்போ கூட எல்லாருமே பெரிய ஒரு டிராபேக்காக சொன்னது என்னன்னா, சோவியத் ஏர்கிராஃப்ட்ஸை ஹேண்டில் பண்ணவங்களுக்கு MiG-29 ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே F-16 உள்ள வரப்போ என்னதான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட் இருக்கிறதுனால அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பழைய சோவியத் யூனியன் நாடுகள் கிட்ட இருந்து இதே MiG-29 வகையான விமானங்கள், பழைய விமானங்களும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடர் தாக்குதல்னால உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவை சீண்டிட்டு இருக்கப்போ சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட ஜெரான் ட்ரோன்ஸ் ஆனது 15க்கும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த வோஸ்னசென்ஸ்க் ஏர்பேஸை நோக்கி வீசப்படுது. இதுல உக்ரைன் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, இந்த ட்ரோன்கள் உள்ள வரதை அவங்க கணிக்க தவறிட்டாங்க. எந்த ஒரு ட்ரோனுமே இன்டர்செப்ட் பண்ணப்படல. அப்ப ஆக்டிவா அந்த இடத்துல எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லையான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி எழும்புது. ஆனா அந்த ஏர்ஃபீல்ட் ஆக்டிவா இருந்திருக்கு. ஏன்னா இந்த ட்ரோன் தாக்குதல் நடக்கிறப்பவே அந்த இடத்துல இருந்து சில ஹெலிகாப்டர்கள் டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த காட்சியும், விமானங்கள் ஹேங்கரை நோக்கி நகர்த்தப்படக்கூடிய காட்சியும் பதிவாயிருக்கு. அப்படி வெளியில பார்க்கிங்ல வைக்கப்பட்டிருந்த ஒரு MiG-29 வகை விமானம் 2 ஜெரான் ட்ரோன்ஸால மோதப்படுறப்போ அது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. அண்ட் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனும் அந்த இடத்துல விமானத்தில் ஏற்பட்டிருக்கு. இதுல டீகாய்னு சொல்றதை நம்ம இந்த இடத்துல ரூல் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ட்ரோன் போயிட்டு மோதி இரண்டாவது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறப்பவே அந்த விமானம் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்கு. ஜெட் ஃபியூவல் உள்ள இருந்தனால தான் அதுல இரண்டாவது வெடிப்பானது ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா ஹேங்கர் உள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமானம், ஏன்னா ஹேங்கர்ல ஒரு டனல் ஷேப்டு ஹேங்கர்ல அவங்க உள்ள நிறுத்தி வச்சிருக்காங்க. ட்ரோன்ஸோட அந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் அதற்குள்ளேயும் போயிட்டு ட்ரோன்களானது வெடிக்குது. இதில் அந்த விமானம் பார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ வீடியோ காட்சிகளை வச்சு பார்க்குறப்போ ஒரு விமானம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டு, இரண்டாவது விமானம் பார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா அதை பத்தின அப்டேட்ன்றது கிடைக்கல. ஆனா இது பெரிய சம்பவம் இல்லைங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது தான் பெரிய சம்பவம். 2 விமானத்தை ஏர்பேஸ்ல வச்சு அடிச்சிட்டாங்கப்பா. ஆனா 3வது விமானம் ஏர் டு ஏர் கில்னால ரஷ்யாவோட விமானப்படை விமானத்தை பயன்படுத்தி
அந்த ஏவுகணை வீசப்பட்டதுனால இங்கே அழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரஷ்யா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு நேரத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் வருது. என்னன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா வந்து தொடர்ந்து உக்ரைனோட தலைநகரத்தையும் போல்டோவா பகுதியையும் கிரீமியாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஜடோகான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் நோக்கி அதிகப்படியான ஏவுகணைகளை வீசுறாங்கன்னு. அதுவும் இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோன்னா, கிரீமியாவிலிருந்து வீசப்படுறது எல்லாமே KH-59 இல்லை 69 சொல்லலாம், இந்த வகையான க்ரூஸ் ஏவுகணைகள். ஆனால் போல்டோவா பகுதியை நோக்கியும் கீவை நோக்கியும் வீசப்பட்டது இஸ்கேந்தர், ஜிர்கூன் போன்ற ஏவுகணைகள். இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி அதிக நம்பரில், ஏன்னா ட்ரோன்கள் பெருசாக நேற்று லான்ச் பண்ணப்படலை. நேற்று ரஷ்யா நடத்தின இந்த ஏரியல் ஸ்ட்ரைக்கில் பார்த்தோன்னா வெறும் டபுள் டிஜிட்டில் ஒரு 45 ட்ரோன்கள் மட்டும்தான் ஃபயர் பண்ணப்பட்டதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அத்தனையுமே ஏவுகணைகளாக வீசப்பட்டிருக்கு. 8 இஸ்கேண்டர், 2 ஜிர்கூன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ஆனது ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உக்ரைனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ரஷ்யா வந்து இந்த ஏரியல் அசால்ட்டை ரொம்ப ப்ரெசிஷனாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அவங்க கிட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் கம்மியாக இருக்கப்போ அவங்களோட விமானப்படையை பயன்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அப்படி அந்த விமானப்படையை பயன்படுத்த போய் ஒரு MiG-29 இழந்திருக்காங்க. இந்த ஷூட் டவுன் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, போல்டோவா பகுதியில் நடந்திருக்கு. இது கார்கிவுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் இந்த ஃபைட்டர் ஜெட்டோட பைலட்டுக்கு, அந்த விமானத்தை இயக்கிட்டு இருந்த அந்த பைலட்டுக்கு உள்ள மிசைல் வருதுன்றதே தெரியல. ரஷ்யா சார்பா MiG-35 இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த MiG-35லேருந்து R-37 சொல்லக்கூடிய நாட்டோ கோட் நேம் வந்து இதுக்கு ஆக்ஸ் ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த ஏவுகணையை பயன்படுத்தி இந்த ஒரு MiG-29 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. 190 கிலோமீட்டர் தொலைவுகளில் இந்த ஒரு ஷூட் டவுன் ஆனது நடந்திருக்கு. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பார்த்தோன்னா மிக தொலைதூர விமான அழிப்பா, அதாவது லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் கில்லா இது பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அது 188 கிலோமீட்டர்கள் தொலைவில், 2 கிலோமீட்டர் கூட இருக்கிறதுனால இது 190 கிலோமீட்டரோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் கில்லா, ஒரு ஏர் டு ஏர் மிசைல் கில்லா இப்போதைக்கு இது பதிவாயிருக்கு. சரியா இருக்கே, இதில் MiG-29 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு. Su-35 மேபி பயன்படுத்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உக்ரைனும் உக்ரைன் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏரியல் ஆபரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்கப்போ அன்னோன் ரீசனால, அதாவது தெரியாத சில காரணங்கள்னால ஒரு விமானத்தை இழந்துட்டதா அதிகாரப்பூர்வமாக உக்ரைன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இது பாசிபிள் ஆச்சு? Su-35 பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லி ரஷ்யாவோட முக்கியமான சில ஊடகங்களே பேசியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னு பார்த்தோன்னா, Su-35 லான்ச் பண்ணப்பட்டிருந்துன்னு வைங்க, அதை நாட்டோவோட சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ்னாலையும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே அது பறந்துட்டு இருக்கு. அவங்களோட சர்வேலன்ஸ் ரேடார்ஸில் இருந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த விமானங்கள், ஏவாக்ஸ் விமானங்கள் வரைக்கும் பறந்துட்டு இருக்கப்போ அது எல்லாத்துலேயுமே இந்த விமானத்தை ட்ராக் பண்ண முடியும். இன்கேஸ் எப்போ இது வந்து பாசிபிள் இல்லாமல் முடியும், அவங்களால எப்போ இதை மிஸ் பண்ண முடியும்னா ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் உள்ள வந்தால் தான். அதுவும் இந்த MiG-29 விமானத்தை இயக்கிட்டு இருந்த விமானி எஜெக்ட் ஆகிட்டாரு, அவங்க நாங்கள் வந்து திரும்ப ரெஸ்கியூ டீம் அனுப்பிச்சு மீட்டுறோன்றதை சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில் எஜெக்ட் ஆகிறானா உள்ள அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை வருதுன்றதை அந்த விமானியால் கண்டுபிடிக்க முடியல. இந்த சூழ்நிலையெல்லாம் எதை ஒன்று உணர்த்துனா, உள்ள ஒரு ஸ்டெல்த் விமானம் வந்து அதுலேருந்து அந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டதான். ஏன்னா இந்த R-37ஓட இன்னொரு வேரியன்ட் ஸ்டெல்த் பேக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு ஏவுகணை வேரியன்ட்ன்றதை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் Su-35 மேபி பயன்படுத்தப்பட்டிருக்கலான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா அந்த விமானியால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுவும் நேட்டோட ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்னாலே அதை கண்டுபிடிக்க முடியலனா Su-57 அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நேரத்தில் Su-35 பற்றியும் நம்ம கொஞ்சம் இன்னும் யோசிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இதே நாட்டோட F-35 ரேடாரை பிளைண்ட் பண்ண அந்த ஒரு பெருமை இந்த Su-35க்கு இருந்துட்டு இருக்கு. மேபி அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் இல்லை அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டில் அது இருந்ததுனால கூட இவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். இந்த மிசைலோட ஸ்பீட் கிட்டத்தட்ட மேக்ஸ் 6க்கும் அதிகமாக அது பயணிக்கும். அதாவது சின்ன ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா, இந்த 190 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது அது ஃபுல் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்போ வெறும் 80 வினாடிகளில் லான்ச் பண்ண அடுத்த 80 வினாடிகளில் அந்த ஏர்கிராஃப்டை மோதி அதை அழிக்க வச்சிரும். இந்த ஒரு சம்பவமும் நேற்று ரஷ்யா உக்ரைனில் நடந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பெரிய ஒரு லாஸான உக்ரைன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு லாஸ் தான். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பண்ணக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது பெருசு கிடையாது. ஏன்னா 3 ஃபைட்டர் ஜெட்ஸை இழக்கிறாங்க, அதுவும் ஒரு 20ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் அவங்க கிட்ட இருக்கப்போ 3 இழக்கிறாங்கன்னா அது உக்ரைனுக்கு பெரிய லாஸ். ஆனால் ரஷ்யா இதை பெரிய வெற்றியை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. பட் உக்ரைனோட ஈகோவை ரஷ்யா ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. எப்படி மாஸ்கோ மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுறப்போ அது ரஷ்யாவோட ஈகோவை சீண்டுதோ, அதே மாதிரி ஏர்பேஸில் வச்சு 2 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை காலி பண்ணியாச்சு. இன்னொன்று ஏர் டு ஏர் கில், அதுவும் 190 கிலோமீட்டர் தொலைவில், ரஷ்யா உக்ரைன் எல்லையிலேருந்து 190 கிலோமீட்டர் எல்லையில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ரெண்டுமே உக்ரைனோட ஈகோவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும். இதுக்கு ஹெவியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி உக்ரைன் நினைப்பாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்களால ஏர்கிராஃப்ட்ஸ் தான் ரஷ்யாக்குள்ளே கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட ஏர்பேஸஸ்க்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட் ரொம்ப பிஸியாக இருக்க போகுது. ஒன்று ரஷ்யா திரும்ப உக்ரைன் அடிக்க போகிறாங்களா, இல்லை உக்ரைன் இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ரஷ்யாவோட ஏர்பேஸஸை தாக்க போகிறாங்களான்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதை பற்றின செய்திகள் வரப்போ உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் திருப்போம். அதுவும் இந்த விடுபடுது உங்கள் RK.